ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சாய். நான் இன்னைக்கு வீடியோவில் நான் 24 இயர்ஸ் ஜேர்னி, அதில் வந்து நான் 24 வருஷம் 2000 பிறந்தேன். இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கேன். இதில் நான் மேஜராக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அது லேட்டராக தான் எனக்கு புரிஞ்சுது. அது உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. தயவுசெய்து பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 24 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாப்பினஸ் தேடி போயிருக்கேன், சேட்னஸ் தேடி போயிருக்கேன். ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆர்வத்தில் இறங்கி புது விஷயம் கற்றுட்ருக்கேன். உதாரணத்துக்கு ஜிம்மாக இருக்கட்டும், என்சிசியில் போய் சேர்ந்ததாக இருக்கட்டும், இந்தமாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்கேன். ஆனால் ஹாப்பினஸை தேடி போகிறேன்ட்டு வீடியோ கேம் விளையாடுறதாக இருக்கட்டும், அண்டு வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, லவ் பண்ணுறது, இந்தமாதிரி ஹாப்பினஸ் தேடி போகிற எல்லா வேஸும் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த சைடு ரைட் சைடு ஏதாவது மேலே போகணுன்ட்டு அர்ஜோட மேலே போகணுன்ட்டு சம்திங் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சம்திங் ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு யூடியூப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தமாரி ப்ரொடக்டிவாக பண்ணுறதை நோக்கி போயிருக்கேன். ஸோ இதில் நான் கற்றுக்கிட்டது இந்த 2 சைடு எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸும் சரி, அந்த ப்ரொடக்டிவாக ஒரு ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போகிறதும் சரி, இது வந்து கொஞ்சம் வலிக்கும். இனிஷியலாக நம்மளுக்கு மேலே வரணும்னு என்ன இருந்தாலும் அது பண்ணும்போது, ஒரு செயலை செய்யும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும். பட் இந்த சைடு ஹாப்பினஸ் தேடி போகும்போது நம்ம செயல் பெருசாக செய்கிறதில்ல. ஆனால் அந்த ஹாப்பினஸ் அந்த டைமுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆனால் இது முடிவில் இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா, லைக் வந்து ஹாப்பினஸ் தேடி பண்ணுற செயலாக இருக்கட்டும், ஒரு எஃபர்ட் போட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிற கெரியர் விஷயத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில் மேலே வரணும்னு நினைக்கிற விஷயத்தில் நம்ம போடுற ஆக்ஷன் டேக்கிங் டைமாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் இது ப்ளசண்ட்டாக இருக்கும், இது வந்து நெகட்டிவாக இருக்கும். பட் ஓவர் த டைம் கொஞ்சம் நாள் கழித்து பாருங்கள், கொஞ்சம் மாதம் கழித்து, கொஞ்சம் வருஷம் கழித்து கூட நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள், இல்லை கொஞ்சம் நாட்கள் கழித்து கூட ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக 2 மெமரியும் பெருசாக உங்களுக்கு உடம்புல இம்பேக்டாக இருக்காது. அதுதான் யதார்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றத இதை வந்து கொஞ்ச நேரம் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மறந்துடும், அந்த மெமரியில் இருக்காது. ஸோ நீங்கள் எது பண்ணாலுமே வலி, வேதனை, சோகம், அழுகை, ஹாப்பினஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான். அது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது அந்த ஃபீலிங்ஸ். அது பெருசாக நீங்களே அப்படியே இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் நான் கற்றுக்கிட்டேன்.